ஒளியில் மாற்றும் ஒரு நல்ல வாய்ப்பு. இது ஒரு தூய ஆன்மீக சுழற்சி. ஓகே, இவ்வளவு ஒரு அற்புதமான நாள்ல நம்ம என்னெல்லாம் செஞ்சா நமக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த போர்ட்டல்ல போய் நாமளும் சேரலாம் அப்படிங்கிற ஆசை உங்கள எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான நாள்ல என்ன செஞ்சா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. நிலாவோட வெளிச்சத்துல அமர்ந்து கொஞ்ச நேரம் தியானம் செய்யுங்க. உங்களுடைய உள்ளமாகிய ஆன்மா உங்களிடம் பேசும். இரண்டாவதாக, மூன் வாட்டர் பிரிப்பரேஷன். ஒரு கண்ணாடி கிண்ணத்துல தண்ணீர் வைத்து நிலாவின் கீழே வச்சிருங்க. மறுநாள் அதை நீங்க குடிச்சிருங்க. இது சந்திர சக்தியை உங்களுள் கொடுக்கும். அடுத்ததா, லெட் கோ ரிச்சுவல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரிச்சுவல். வெற்றிலை மீது உங்கள் வருத்தம், பயம், தொல்லைகளை எழுதி அதை பூஜை பெட்டியில், அதாவது ஒரு நல்ல சுத்தமான இடத்துல போய் வையுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது மரத்தடியில போய் வச்சிருங்க. நாலாவது, அஃபர்மேஷன்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். நான் ஒளியுடன் இணைந்துள்ளேன், என்னுடைய ஆசைகள் எளிதில் நேரடியாக யூனிவர்ஸுக்கு செல்கின்றன அப்படிங்கிற அஃபர்மேஷனை சொல்லிட்டே இருங்க. கனவுகளையும் இலக்குகளையும் எழுதி வைங்க, யூனிவர்ஸுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி. அடுத்தது நம்பர் 8, அதை பத்தி பார்க்க போறோம். நம்பர் 8 அப்படின்றது ஒரு ஆன்மீக சின்னம்னு சொல்லலாம். இன்னைக்கு அதை பார்த்தா 88 அப்படின்னு வர ஒரு நாள் இது. இது ஆனந்தம், பணவளம், வாழ்க்கை, சமநிலை, இதை எல்லாத்தையுமே குறிக்குதுங்க. ஏஞ்சல் நம்பர் 888, லக்கி கலர் ராயல் ப்ளூ, ஒயிட் மூன்லைட் சில்வர். வழிபாட்டு பரிகாரம், நிலா வெளிச்சத்தில் நின்று 8 டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. நான் என் சக்தியை ஒளி கொண்டு வடிவமைக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் ரெடியா இருங்க இந்த நாளை சந்திக்கிறதுக்கு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அதுபோல இன்று நீங்கள் தியானத்தில் தொடும் ஒவ்வொரு எண்ணமும் அறிவாகவும் ஒளியாகவும் வளர்ந்தே தீரும். இன்று ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக வாயில் உங்கள் முன்னிலையில் திறந்திருக்கிறது. சந்திரனின் ஒளியும் சிம்மத்தின் சப்தமும் ஒன்றாகும் இந்த நாளில் நீங்கள் உங்கள் உண்மையான பாதையில் பயணிக்க தொடங்குங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளியின் ஓசை உங்கள் ஒவ்வொரு ஆன்மீக பயணத்திற்கும் வழிகாட்ட தயாராக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன். நன்றி, வணக்கம்.